வெரி குட். இப்போ கேள்வி கேட்ட ஆன்சர் தெரியும் அப்படியா? கண்டிப்பா சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருவேங்க உஸ்தாத். ஹை, ராகம்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ராகம்னா நம்மளோட சொந்த குரல்ல நம்ம ஓதுறது ராகம். வெரி வெரி குட். ராகம் ஏன் தேவை? நம்ம குரான் ஓதுறதுக்கு வந்து மொத்தம் 3 விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள், ராகம், உச்சரிப்பு. ம். அதுல வந்து நம்ம ராகம் வந்து wait, wait, wait. பிழை இல்லாம ம், ஓசையோட ஓதுறதுக்கு ராகம் தேவைங்க உஸ்தாத். இசையோட ஓதுறதுக்கு ராகம் தேவை. எங்களோட ராகத்தை டெவலப் பண்றதுக்கு எது எங்களுக்கு ஹெல்ப் ஆகும்? அது இப்போ ராகமா ராக ஓதணும்னா எங்களுக்கு என்ன தேவை? இப்போ ராகமா ஓதுறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? எழுத்தை உச்சரிச்சா ராகம் ஓதையிலுமா? இல்ல இல்ல இல்ல. ஆ, எதை வச்சு ராகத்தை எடுத்துக்கிறது? எழுத்து உச்சரிப்பையோ? ஓசைகள் ஓசைகள். ஆ, ஓசையா? ஓசை தானே ராகம். எங்கட குரல்ல நாங்க அந்த எடுத்து ஓதுதான் ராகம்னு சொல்றோம். ஓசை தானே ராகம். ஆமா. அந்த ராகத்தை எடுத்து ஓதுறதுக்கு என்ன தேவை? அந்த ஓசையை எடுத்து சும்மா ஓசையா ஓதையுமா? ம்ஹும். என்ன கொரோனா சும்மா எங்கட ஓசைக்கு எடுத்து ஓதையுமா? ஸ்டைல். இல்ல இல்ல ஓதக்கூடாது. அப்ப எதுக்கு என்ன தேவை இந்த ராகத்தை கொரோனா? சட்டங்கள். சட்டங்கள் எடுத்தா ராகம் வரும் அப்படியா? இல்ல. அச்சச்சோ, இன்னைக்கு நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல. சட்டங்களை வச்சுக்கொண்டு ராகத்தை எடுக்கலுமா? இல்ல எழுத்து உச்சரிப்பு உஸ்தாது. வச்சுக்கொண்டு ராகத்தை டெவலப் பண்ணலுமா? இல்ல இல்ல இல்ல. இல்ல. அப்படி ராகத்துக்கு என்றால் வந்து எதன் மூலமாக எங்கட ராகத்தை டெவலப் பண்ணலாம்? குரல், தன்னோட சொந்த குரல்ல வச்சு ராகத்தை. எங்கட சொந்த குரல்ல ஓதுறது தான் ராகம், அது ஓகே. ராகம். நான் கேட்குற அந்த ராகத்தை, ராகம் என்ற ஒன்று வராட்டி குர்ஆன் ஓது நடக்குமா? இல்ல, சாத்தியம் இல்ல. சாத்தியம் இல்லை. அப்ப அந்த அந்த ராகம் டெவலப் ஆகணும் என்றால் ராகத்தை ம். எடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ராகம் வருது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்றாங்க அப்படி? ஆஹ் எங்க நீட்டி நிறுத்தி ஓதணுமோ அளவு கரெக்டா தெரிஞ்சு ஓதணும் வெரி உஸ்தாத். குட். அதாவது நாங்க நீட்டுற இடங்களை சரியான அமைப்புகள்ல நீட்டினா தான் எங்களுக்கு ராகம் வரும். ம். ராகம் வரும். அல்லது ராகம் வராது. அப்போ ஆமாங்க ராகமா உஸ்தாத். ஓதுறதுக்கு பேசிக்கலி அடிப்படையில் என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்? நீட்டுற அளவு, நீட்டுதல். நீட்டுதல் கேன்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அதனால ஆமாங்க தான் நாங்க உஸ்தாத். நீட்டுதலை பத்தி பார்க்குறோம். தீபா ஆமாங்க பார்த்தோன்னா உஸ்தாத். ரைட். ம். ஓகே, நீட்டுதல்ல எத்தனையா பிரிச்சோம்? நீட்டுதல ரெண்டா பிரிச்சோம். ஓகே. ஆஹ் அடையாளங்கள்னு ஒண்ணு பிரிச்சோம், எழுத்துன்னு ஒண்ணு பிரிச்சோம். ஓகே. மத்தியோட அடையாளங்கள்ல அடையாளங்கள் என்ன? வந்து ஆ. மத்தினுடைய அடையாளங்கள் பத்தகமத், கெஸ்ரமத், லம்மத். அப்புறம் தனியா லம் மத்தினுடைய அடையாளங்கள்னு ஒரு லெட்டர் இருக்கு. இல்லை, எழுத்துக்கள் எழுத்து. எப்படி? மத்திய எழுத்துக்கள். மத்திய எழுத்துக்கள் வந்து அலிஃப், யா, சுக்குன் வச்ச யா, சுக்குன் வச்ச வா. வெரி குட். இந்த நீட்டுற அளவுகளை பத்தி சொல்லுங்க பாப்போம். இதோட நீட்டுற அளவு ஃபர்ஸ்ட், நம்ம எழுத்துக்கள் போலாம். எழுத்துக்களுக்கு நீட்டுற அளவு வந்து 2 மாத்திரை. 2 மாத்திரையில அது வந்து டைமிங்னு எடுத்துக்கிட்டா 1 செகண்ட். ம். அந்த மத்தியினுடைய அடையாளம். மத்தினுடைய அடையாளங்கள்ல மத்தினுடைய அடையாளங்கள்ல அந்த ஒரே ஒரு லெட்டர் மத்தியனோட அடையாளம் மட்டும் 6 மாத்திரை. ம். செகண்ட்ஸ் டைமிங்னு வச்சுக்கிட்டா 3 செகண்ட்ஸ். ம். மத்த ஃபதஹா மத்து, கெஸ்ர் மத்து, லம் மத்து இது வந்து 2 மாத்திரை 1 செகண்ட். ஓகே, நல்லா. இப்போ நாங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை நான் அதில் ஆட் பண்ணுறேன். இந்த வசனத்தை கொஞ்சம் ஓகே. ஓதுங்க. கடைசி லைன் மட்டும் ஓதுங்க உஸ்தாது இல்ல? இல்லை, நீ ஃபுல்லாகவே ஓதுங்க. உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அப்படி ஆ. ஓதும். إياك نعبد وإياك نستعين. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பார்த்துக்கணும். 1 செகண்ட் நீட்டுற அளவுலாம் சொன்னீங்களே.
ஓ ஆமாங்க உஸ்தாத். அப்ப ஈயாக்க என்று ஓதையிலுமா? ஈ இல்லைங்க உஸ்தாது. எப்படி ஓதணும்? ஈ ஒரு செகண்ட் நீட்டி ஓதுறோம் எதுல நாங்க. எது நீட்டணும்? ஈ என்று அலிஃபை நீட்டணும் அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். அலிஃப் அலிஃபை நீட்டணும் நீட்டணும். வேண்டாம், யாக்கு சுக்கூன் நிக்கணுமே. சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்து அதை நீட்டுறது. நம்மளுக்கு அலிஃப் இருக்குல்ல. அலிஃப் எங்க இருக்குது? இந்த அலிஃபை நீட்டல அப்படியா? இப்ப ஈ முன் நீட்டுற அப்படியா? ஆமாங்க உஸ்தாத், அதை நீட்டணும். அப்ப பாருங்க, அலிஃபுக்கு கசரத்துன்னு வச்சுக்குதா? கஸ்ர் வரல, பட் அலிஃப் யா சுக்குன் வச்சயா சுக்குன் வச்ச வா வந்தா நீட்டணுங்க உஸ்தாத். அலிஃபுக்கு கசரத்துன்னு வச்சு யா அலிஃப் சொல்லிக்க அப்படி? பத்தத்துன்னு வச்சு அலிஃப்னு சொல்லிக்குதா? அலிஃப் இல்லைங்க எப்படி உஸ்தாத். அலிஃப் எப்படி சொல்லிக்கிறான்? நார்மல் அலிஃப் தான் சொல்லியிருக்கோம். அப்ப இந்த அலிஃப் நீட்டலுமா? நீட்டலாம். அது எப்படி அது? இங்க கசரத்துன்னு வச்சு வைக்குது, இங்க சும்மா வைக்குது. ரெண்டு வித்தியாசம் இல்லையா? ஓ, அப்ப நீட்டக்கூடாதாங்க உஸ்தாத்? நீட்டப்படாது. எந்த அலிஃபை நீட்டலாம்? நான் சொன்னேன் நீ போன கிளாஸ்ல, இந்த அலிஃபை நீட்டலாம். ஏன் அது? இதான் இந்த ஓ அலிஃப், மத்தினுடைய அலிஃப். சரிங்க ஒன்று வராத உஸ்தாத். அலிஃப். சரியா? இந்த சரிங்க அலிஃப் உஸ்தாத். நீட்டலுமா? இல்ல நீட்டக்கூடாது. நீட்டப்படாது. அப்ப இந்த அலிஃப் அது நீட்டலாம். அப்ப சரியா வரும். ஈ இ யா க ந ஊ து வ வி வ்யா க ந இல்ல ஸ்த ஈ. ஈயக்க. அப்ப 2 செகண்ட் நீட்டுறீங்க அப்படியா? ஆமாங்க உஸ்தாத். 2 செகண்ட் நீட்டணும் இல்ல இல்ல இல்ல, 1 செகண்ட் தான் நீட்டணும். தானே? உஸ்தாதுங்க, எனக்கு ஒரு தடவை மட்டும் ஓதி இல்ல காமிக்கிறீங்களா? இல்ல, நீங்க ஒதுங்க, நான் உங்களுக்கு தேர்த்து தரேன் பாப்போம். சரி, ஓகே. இ இ யா க ந ஊ து வ இ யா க ந ஸ்த ஈன். திருப்பி திருப்பி ஒருக்கா ஒதுங்க. இ யா இ யா க ந ஊ து வ இ யா க ந ஸ்த ஈன். சரி, இப்ப நீங்க ஓரளவுக்கு வந்துட்டீங்க. இப்ப இன்னொரு விஷயம், நஸ்த ஐன், அதுல எத்தனை செகண்ட் ம். அளவு நீட்டணும் என்று பார்க்கும் சொல்லுங்க பாப்போம். சரி, விளங்குதுன்னு பார்ப்போம். 1 செகண்ட் நீட்டணும், ஏன்னா யா சுக்குன் வச்ச யா வந்திருக்கு. சீக்வன்ஸ் செய்யப்பட்ட யா வந்திக்குது அப்படியா? ம் ஆமாங்க ஆனா நீங்க உஸ்தாத். ஓதுன அமைப்புல அப்படியே 1 செகண்ட் நீட்டுற மாதிரி விலங்கு இல்லையே. நாங்க வளமையா ஓதுன அமைப்புல ஓ. அந்த இடத்துல ம் கூடுதலா நீட்டி நிப்பாட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு அப்படிங்கிறா? அது முடியிற எழுத்துன்றனால அப்படி வருது உஸ்தாத். நான் நெக்ஸ்ட் கரெக்டா ஓதுறேன், ட்ரை பண்றேன் உஸ்தாத். இல்ல இல்ல இல்ல, நீ வெஸ்ட்டுக்கு ஓதுனே சரி. ம் நீங்க ம். கூடுதலா நீட்டி ஓதுறது தான் சரி அந்த இடத்துல. அப்ப அதுல சம்திங் ஓ ஈக்குதானே? அதான் நாங்க பார்க்க போறோம். ரைட். சரிங்க இதுக்கு உஸ்தாத். நாங்க ஒரு சின்ன தலைப்புன்னு போடுவோம். என்ன தலைப்பு என்றால், ம் நிறுத்தி ஓதும் இடத்துல. இப்ப நஸ்தாயின் நிப்பாட்டு தானே போறீங்க. அப்ப நிப்பாட்டு இடம் ம் தானே. அப்ப நிறுத்தி ஓதக்கூடிய இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான ஒரு விஷயம் மட்டும் தான் நாங்க இன்றைய பார்க்க போறோம். சரிங்க உஸ்தாத். ரைட்? எப்படி தலைப்பு? நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதல் தொடர்பானதை நம்ம பார்க்க போறோம். ஆ அப்ப தலைப்பை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப இந்த இடத்துல நீ நிப்பாட்டுற இடம் என்றால், இந்த இடத்துல வரக்கூடிய நீட்டுதலோடு தொடர்பான விஷயம் என்ன என்றதை பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டினம் என்றா, இப்ப ஈய நீட்டுறமே, நீட்டி நிப்பாட்ட போறோம். ம் அப்ப இந்த இடத்துல ஆமா. இந்த இடத்துல அடிப்படையில் எப்படி நிப்பாட்டணும் படிச்சுக்குவோம். நிறுத்தி ஓதும் ஒழுங்கல் படிச்சுக்கிறோம். இந்த இடத்துல எப்படி நிப்பாட்டும்? இந்த இடத்துல நிப்பாட்டுறேன்டா எப்படி நிப்பாட்டணும்? ம் சுக்குன் வச்சு நிப்பாட்டணும். எப்படி சொல்லி நிப்பாடி காட்டுங்க பாப்போம். இ யா. வெரி குட். ஈய கண்டு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுவோம். ம் அப்ப இந்த மாதிரி ஆமாங்க உஸ்தாத். நிறுத்தக்கூடிய இடத்துல நீட்டுதலோடு தொடர்பான விஷயத்தை தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். சரிங்க ரைட். உஸ்தாத். இதுல முதலாவது விஷயம் என்னடா, விலையை கொள்ளணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வசனத்துல நிறுத்தி ஓதும் கடைசி அந்த எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டி ஈக்கணும். ம் உதாரணம் சொல்லுங்க பாப்போம். என்ன உதாரணம்? இந்த இடத்துல நூனுக்கு நாங்க லம்மத்துன் வச்சு லம் நிப்பாட்டாம ஆம் சுக்கூன் வச்சு சுக்குன் வச்சு நிப்பாட்டுறோம். நிப்பாட்டுறோம். ம் நஸ்தஈன்.
இப்போ ஈயாக்க நஅபுது வ ஈயாக் என்று என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும். இது நிப்பாட்டணும். முதலாவது ரூல்ஸ். இது நடந்திக்கும். சரிங்க. ஏதாவது இடத்துல ம். இது நடந்திக்கும். ரெண்டாவது, அப்படி நிப்பாட்டக்கூடிய இடத்துல அதுக்கு முன்னால அந்த சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறமே எழுத்து, ம். அந்த எழுத்துக்கு முன்னால என்ன செஞ்சுக்கணும்? மத்தியினுடைய அடையாளங்கள்ல உண்டு. எது? ஃபத்தஹ் மத்து, கஸ்ரு மத்து, லம் ம். மத்து. அல்லது மத்தியினுடைய எழுத்துக்கள்ல ஒன்று வந்திக்கணும். எது? சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் யா செய்யப்பட்ட சுக்குன் வாவ், செய்யப்பட்ட அல்லது அலிஃப். இதுல ஏதாவது அலிஃப். ஒன்று அதிகணும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, சரிங்க. சுக்கூன் செய்யப்பட்டது நூன். ம். அதுக்கு முன்னால் என்ன வந்திக்குது? சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது. யா. அப்ப ம். சுக்கூன் செய்யப்பட்ட யா எதிர் எழுத்து? மத்தியினுடைய எழுத்து. ம். ரைட். அப்போ இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால், இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுமாக இருந்தால், மூணாவது பாருங்க, அதற்கு முன்னைய எழுத்தை, அந்த மத்தியினுடைய எழுத்து சுக்குன் செய்யப்பட்டயா, ஆமா. அதுக்கு முன்னால உள்ள எழுத்து எந்த எழுத்து? இ. ஆ? ஐ. ஐன். எந்த எழுத்து? ஐ. ஆ. ஐன். ஐ. அப்ப அந்த ஐனை நாங்க என்ன கைன் அது செய்யணும்? ஈ. ஈன்னு தானே இதுல வந்திருக்கும் அது. விலங்கல்ல எப்படி? அந்த கைன் வந்து இதுல ஈ. ஈன்னு தானே வந்திருக்கு. ஓ, ஈ. ஐன். ஐன் என்ற எழுத்துக்கு கஸ்ரத் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய உச்சரிப்பு ஐ என்று வரும். சரிங்க மாஸ்டர். இப்போ என்ன எழுத்து என்ன? ஐன் தான் எழுத்து. அப்ப அந்த ஐனை ஆமா. என்ன செய்யணுமா? 4 அல்லது 5 அல்லது 6 அளவு மாத்திரைக்கு நீட்டணுமாம். எந்த? ம். அந்த ஐனை செகண்ட்ஸ்ல சொன்னால் 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணுமாம். இப்ப எப்படி நிப்பாட்டணும்? நஸ்த ஐன் நிப்பாட்டையிலும் அப்படி இப்ப நீட்டி நிப்பா. எப்படி நீட்டணும்? நீட்டி இப்பாடி காட்டுங்க. 2 இல்ல 3 செகண்டுக்கு நீட்டணும். உங்களோட சவுண்ட் கொஞ்சம் மைக் பின்னாடி பேத்துட்டு. இப்ப கேக்குதா மாஸ்டர்? ஆ. ஈ. ஆ. நஸ்த ஈன். அப்ப நீங்க ஸ்டார்டிங் ஓதுனாவே சரியாண்ணா. ஸ்டார்டிங் அப்படித்தானே ஓதுனீங்க. ஆமா இது மாஸ்டர். வரைக்கும் நாங்க அந்த விஷயம் தெரியாம ஓதிக்கிறோம். அப்போ ஐயாக்கள் எப்படி நிப்பாட்டணும்? ஈயாக்களை வந்து அந்த அலிஃப் 1 செகண்ட் மட்டும் தான் நீட்டணும். ஈயா. ஐயா நிப்பாட்டையிலும் அப்படி பிழையாது. இந்த நான் படிக்கிற இப்ப இந்த நிபந்தனைகள் பிழையாது. சரியா பாருங்க பாவம். இல்ல கடைசி புரியலங்க மாஸ்டர். விளங்கலங்க மாஸ்டர். கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறீங்க. ஆமா. அதுக்கு முன்னால மத்தினுடைய அலிஃப் வந்திக்கு மத்தினுடைய எழுத்து. அப்ப அந்த ம். யாவை நீங்க என்ன அப்ப செய்யணும்? ம், யா. முதலாவது கென்செப்ட் சரி. வசனத்துல கடைசி நிப்பாட்டிடம் சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். சுக்குனூசி ரெண்டாவது பாட்டுறோம். கென்செப்ட் சரி. அதுக்கு முன்னால வந்திக்கிறது மத்தினுடைய எழுத்து உண்டு. அப்படினாலும் மூணாவது ம். கென்செப்ட் பிழையே. 1 செகண்ட் நிப்பாட்டுது ஈயா என்ற ஆமா பிழை. ஆமா ஆமா. அப்ப 2 செகண்ட் இல்ல 3 செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும் மாஸ்டர். وإياك என்னிடம். ம். இது சரிங்க மாஸ்டர். எங்களோட ஓதலோட நிறைய இடங்கள்ல, அதிகமான இடங்கள்ல வந்து கொண்டே இருக்கும். ம். மறந்தமென்றால் அல்லது எங்கட அதுலேருந்து தவறி போகமாக இருந்தால் ஓதல்ல இருந்து எங்களோட ஓதலாக வராம போயிடும். நீங்க என்ன சரிங்க செய்யுங்கள், மாஸ்டர். குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இடங்கள் எடுத்து இந்த ஐடியாவுடைய தேடுங்க. தேடி தேடி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் மறக்காது. இப்போ இந்த ரெக்கார்டை சரிங்க கேட்டுட்டு மாஸ்டர். வந்தால் அல்லது பாடமாக்கிட்டு வந்தால் நான் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஐடியாவுக்கு நிற்காது. என்னால் எங்கட இந்த மனன சக்திங்கிறது இதை பாடமாக்குறதுக்கு கூட எங்கட ஓதல் டெவலப் ஆகிறது இல்லை. ஸோ சரிங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்டை நீங்கள் பேசிட்டு குர்ஆனில் தேடி இதில் ஏதாவது டவுட் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி நிப்பாட்டுற இடத்துல என்ன வசனத்திலேயாவது பிரச்சனை இருக்க வேண்டால் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கோ. பேசுவோம். அடுத்த கிளாஸ் நான் இதில் கேள்வி கேட்க மாட்டேன். நான் திருப்பி சொல்றேன். இப்போ நான் கேள்வி கேட்டனே, இதுல ஆமாங்க கேள்வி மாஸ்டர். வராது. இதுல நாங்க அடுத்த ஸ்டெப் தான் போவோம். பேசிட்டு எங்க வருவோம் இது? நாங்க ஒரு ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுமே. வசனங்களாக தானே ஓத போறோம். அந்த ஓதுற சந்தர்ப்பத்துல நீங்க நீட்டி ஓதி நிப்பாட்டாத இடங்கள்ல இந்த கேள்விகளை நாங்க உங்கள்கிட்ட கேட்போம். இப்படி ஒரு படிச்சோம், இதுல ஏன் நீட்டணும், ம்.
என்ன காரணம், நீட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்போம். அப்ப நீங்க என்ன ம் செய்யணும்? சரிங்க. அப்ப நீங்க இதை பாடமாக்கிட்டு வந்தா பதில் வராது உங்களுக்கு. உங்களோட ரியல் ப்ராக்டிஸ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துன்னு வரணும். சொன்னா நீங்க சாதாரணமா சொல்லிட்டு போவீங்க, இதான் விஷயம், நான் இப்படி படிச்சுக்கிறோம், இப்படிதான் நாங்க நீட்டணும்னு சொல்லி சொல்லிட்டு போய்த்துறீங்க. ஆகவே கொஞ்சம் இன்ஷால்லா தேடிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சாப்டர் போகும் இன்ஷால்லா. சரியா? ம் சரிங்க உஸ்தாத். மத்தினுடைய அடுத்த முன்னாடி படிச்ச எதையும் மறக்க வேணாம். மத்துங்கிறது ஒரு தொடர் பாடம். ஆகவே எதையும் மறக்க ம் வேண்டாம். சரிங்க உஸ்தாத். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.